ऑल्ट न्यूज के जुबैर को दिल्ली की पुलिस गिरफ्तार कर लेती है, झूठा केस लगाकर जुबैर को गिरफ्तार करती है। हम प्रधानमंत्री से डिमांड करते हैं कि जुबैर कहां है बताओ। हमको ये इत्तलात मिल रही है कि जुबैर को किसी गाड़ी में बिठा कर लेकर जाया जा रहा है। अगर जुबैर की जान को कुछ होगा तो इसकी जिम्मेदारी भाजपा और नरेंद्र मोदी की सरकार पर आयद होगी। ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். இந்த நாட்டின் மிக பவர்ஃபுல்லான நபர் நரேந்திர மோடி. அவர் பயந்து விட்டார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு சில உண்மை பேசக்கூடிய நபர்களை பார்த்து பயந்து விட்டதா? இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா, பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்டீர்கள்னா, அவர்கள் பேசி வரும் பொய்களை வெளிக்கொண்டு வந்தீர்கள்னா உங்களை பொய் வழக்கில் சிக்க வைக்க பார்க்கிறதா இந்த நாட்டு அரசாங்கம்? 2002ஆம் ஆண்டு குஜராத் ரைட்ஸ் 20 வருடங்களுக்கு பின் கூட மோடி அவர்களை விடாமல் துரத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழக்கு, அமித்ஷாவிற்கு ஒரு பிளாக் ஸ்டாப்பை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு. இந்த வழக்கை பற்றி எவ்வளவு ட்விஸ்ட் செய்தாலும் திரும்ப 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 எங்களுக்கு எதிராக வந்து நின்று விடுகிறது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நபர்களை சும்மா விடக்கூடாது. சட்டம் எங்கள் கையில் இருக்கிறது, இந்த நாட்டு அரசாங்கம் எங்கள் கையில் இருக்கிறது. எங்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை சிதைத்து விடக்கூடிய வேலையை நாம் பார்த்தே தீர்வோம் என்று இந்த நபர்கள் நினைத்து வருகிறார்களா? இந்த நாட்டு அரசாங்கம் செய்து வரும் தவறான பொய் பிரச்சாரங்களை, புரோபகண்டாக்களை ஒரு நபர், தனிப்பட்ட நபர் ஒரு வெப்சைட்டை திறந்து வைத்து, அந்த வெப்சைட்டோட பேர் ஆல்ட் நியூஸ். இந்த வெப்சைட்டின் வழியாக பிஜேபி செய்து வரும் அனைத்து பொய்களுமே வெளிக்காட்டக்கூடிய ஒரு வேலையை பார்த்து வரும் நபரை சும்மா விடக்கூடாது. இவரை கைது செய்து விட வேண்டும். நுபுர் சர்மா எங்களுடைய மிக முக்கியமான வெறுப்பை பரப்பக்கூடிய ஒரு ஸ்போக் பர்சன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் மாலையில் டிவி டிபேட்களில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கக்கி வரும் இந்த பெண்மணியை எந்த அளவில் இந்த நபருடைய ஒரு சின்ன வீடியோ அவரை பிரெஞ்சு எலிமெண்ட் என்று எங்களை கூற வைத்திருக்கிறது, அவரை பிஜேபியிலிருந்து நீக்க வைத்திருக்கிறது. ஆகையால் அவரையும் தூக்கிவிடலாம், சும்மா விடக்கூடாது. ஆனால் நுபுர் சர்மா 20க்கும் மேற்பட்ட நாடுகள் அவர் மீது ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று கூறிய பின் கூட, எத்தனையோ மாநிலங்களில் போராட்டங்கள் வெடித்த பின் கூட நுபுர் சர்மாவை கைது செய்யாமல் அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கைது செய்து வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் ஏறியது, ஒரு வீடு சிதைக்கப்பட்டது, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கியது, சிறையில் அடைத்தார்கள். ஆனால் நுபுர் சர்மா, நவீன் ஜிந்தல் இன்னைக்கு வரை வெளியே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல முறை சம்மன் போன பின் கூட அவரை கைது செய்யாத காரணம் என்ன? எதற்காக? தீஸ்தா சீதல்வார் மற்றும் முகமது ஜுபேரை இன்னைக்கு கைது செய்து வைத்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். அடுத்த வீடியோ, அசதுத்தீன் ஒவைசி அவர்கள் எந்த அளவில் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் என்று நீங்க கேளுங்கள். இவர் பேசிய வார்த்தை, முகமது ஜுமேருடைய குற்றம் என்ன? டெல்லி போலீஸ் அவரை எதற்காக கைது செய்திருக்கிறது? எதற்காக பொய்யான வழக்கை சித்தரித்து அவரை கைது செய்திருக்கிறார்கள்? முகமது ஜுபேர் எங்க இருக்கிறார்? அப்படி முகமது ஜுபேருடைய உயிருக்கு என்ன நடந்தாலும் நரேந்திர மோடி அரசாங்கம் தான் அதற்கான குற்றவாளி, அதற்கான பதில் கொடுப்பது அவர்கள்தான் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இந்த 2 வழக்கை பற்றி நீங்க இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள். பாருங்கள். एक ऑल्ट न्यूज के जुबैर को दिल्ली की पुलिस गिरफ्तार कर लेती है, झूठा केस लगाकर जुबैर को गिरफ्तार करती है। हम प्रधानमंत्री से डिमांड करते हैं कि जुबैर कहां है बताओ। हमको ये इत्तलात मिल रही है कि जुबैर को किसी गाड़ी में बिठा कर लेकर जाया जा रहा है। अगर जुबैर की जान को कुछ होगा तो इसकी जिम्मेदारी भाजपा और नरेंद्र मोदी की सरकार पर आयद होगी। कहां लेकर जा रहे हैं जुबैर को? क्या जुर्म है जुबैर का? जुबैर तो अगर मजलिस के नेता भी अगर गलत बोलते हैं तो जुबैर उसको भी तनकीद करता है।
முகமது ஜுபைர் பற்றின பல விஷயங்கள் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஒரு 2018ஆம் ஆண்டு ஒரு படத்திலிருந்து எடுத்து போட்ட ஒரு ட்வீட்டை காரணம் காட்டி டெல்லி போலீஸ் அவரை கைது செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரம். இந்த கலவரத்தில் ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய பெயர் அடிபடக்கூடிய காரணத்தால் இவரை எப்படியாவது சிறையில் அடைத்து இவர் மீது போலியான வழக்குகளை போட்டு இவரை கைது செய்துவிட்டால் இந்த வழக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். 24ஆம் தேதி ஜூன் 24ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் 63 மற்ற நபர்களுக்கு கிளீன் சிட் கொடுத்த, அதாவது எஸ்ஐடி கிளீன் சிட் கொடுத்த ஒரு வழக்கு விசாரணையை விசாரித்த போது சுப்ரீம் கோர்ட் இந்த ரெவ்யூ பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை இங்கே முடித்து விடலாம், ஆனால் யார் இந்த ரெவ்யூ பெட்டிஷனை போட்டு வருகிறார்களோ அவர்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும். இந்த வழக்கை ஒரு சில நபர்கள் தூண்டிவிட்டு தான் போட சொல்லியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது. இதே நேரத்தில் அடுத்த நாள் 25ஆம் தேதி ஜூன் 25ஆம் தேதி தீஸ்லா சீதல்வாடுடைய வீட்டிற்கே சென்று குஜராத் ATS, அதாவது ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், ஒரு தீவிரவாதிகளை கைது செய்யக்கூடிய இந்த ஸ்குவாட், தீஸ்லா சீதல்வாட் ஒரு தீவிரவாதி போன்று ட்ரீட் செய்யப்பட்டிருக்கிறார். ATS அவருடைய வீட்டிற்கு போய் அவரை அங்கிருந்து கைது செய்திருக்கிறார்கள். 24ஆம் தேதி, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய வழக்கு விசாரணைக்கு பின் இந்த தீர்ப்பு வந்தது. இதற்கு உடனடியாக ANIக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வழியாக இவர் கூறிய விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ஜூன் 25ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் ரைட்டில் நடந்த இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் SIT ஒரு கிளீன் சிட்டை கொடுத்தது. ஜக்கியா ஜாஃப்ரி, அதாவது தீஸ்லா சீதல்வாடுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான், UPA அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் இந்த ஒட்டுமொத்த வழக்கை போட்டிருக்கிறார். தீஸ்லா சீதல்வாடுடைய NGO பிரதமர் மோடியை டார்கெட் செய்து வருகிறது. ஆகையால் இவர்களை சும்மா விடக்கூடாது. அடுத்த நாள் தீஸ்லா சீதல்வாட் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரை இப்படி சும்மா விட்டால் சரியாகாது. ஆகையால் இவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சந்தி சிரிக்க வைக்க வேண்டும். இவர் மீது பொய்யான வழக்குகளை போட்டு பொய்யான சித்தரை கற்பனை கதைகளை சோஷியல் மீடியாவில் பரப்பி இவர் ஒரு தீவிரவாதியை விட மிக மோசமான நபர் என்று சித்தரிக்க வேண்டும் என்கிற ஒரு ப்ரொபகேண்டாவை பரப்பும் தொடங்கிவிட்டார்கள். எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்களோவை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த பங்களோ ஜுஹூவில் இருக்கிறதாம். இந்த பங்களாவுடைய விலை 500 கோடி ரூபாயாம். தீஸ்லா சீதல்வாட் தன்னுடைய NGOவில் வரக்கூடிய பணத்தை வைத்து தான் இந்த பங்களோவை கட்டி வருகிறார். இந்த பங்களோ இவர் கையில் எப்படி போனது? ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய பெண் கையில் அமிதாப் பச்சனுடைய வீட்டை விட, ஷாருக் கானுடைய வீட்டை விட எத்தனையோ மடங்கு பெரிய வீடாக எப்படி இவர் கையில் போனது என்கிற ஒரு போலியான ப்ரொபகேண்டாவை பிஜேபியின் IT செல் பரப்ப பார்க்கிறது. ஆனால் இதற்கான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீஸ்லா சீதல்வாடுடைய இந்த வீட்டை பற்றியும் நீங்கள் பாருங்கள், எந்த அளவில் பிஜேபி பொய் ப்ரொபகேண்டாவில் இறங்கியிருக்கிறது என்று. NEO என்கிற ஒரு அக்கவுண்ட் வழியாக இந்த ஒரு ட்வீட் போடப்பட்டது. தீஸ்லா ஃபைல்ஸ் பார்ட் 1. The lady who took Supari to finish Modi. மோடி அவர்களை அழித்து விட வேண்டும் என்கிற ஒரு சுப்பாரி எடுத்திருந்த இந்த மோடி ஒரு தீவிரவாதி போன்று சித்தரித்திருக்கிறார்கள். On Juhu Road, most posh area of Mumbai, near to Amitabh Bachchan's bungalow, there is a bungalow called Nirant. That is 3 times bigger than Amitabh's bungalow. Cost of that bungalow is rupees 500 crores. ஜூஹூவில் இருக்கக்கூடிய மிகவும் பாஷான ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த பங்களோ. இந்த பங்களோ அமிதாப் பச்சனுடைய வீட்டை விட 3 மடங்கு பெரிதாக இருக்கிறது. இந்த பங்களோடைய பேர் நிராந்த். இந்த பங்களாவுடைய இன்னைக்கு உள்ள விலை மதிப்பு 500 கோடி ரூபாய். எப்படி தீஸ்லா சீதல்வாட் கையில் இந்த பங்களோ இருக்கிறது என்ற ஒரு மிக பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். இதை பற்றி நாங்கள் அலசிய போது எங்களுக்கு ஒரு சில ஃபேக்ட்ஸ் கிடைத்தது. தீஸ்லா சீதல்வாட் தங்கியிருக்கக்கூடிய வீடு அதுதான். ஆனால் இவர்தான் அந்த வீட்டை வாங்கினார் என்கிற கேள்வியை நாங்கள் அலசிய போது எங்களுக்கு தெரிய வந்த விஷயம், இவருடைய கணவரான ஜாவேத் ஆனந்த் இவர்தான் இந்த அனைத்து தகவலுமே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரிடம் கேட்டபோது தீஸ்லா சீதல்வாடுடைய கிராண்ட் ஃபாதர், அவருடைய பேர் தான் மோதிலால் சமன்லால் சீதல்வாட்.
1933ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 90 வருடத்திற்கு முன் இந்த வீட்டை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். 3/4 ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த வீடு மிகப்பெரிய வீடு. இந்த வீடு அவருடைய தகப்பனாரான அதுல் சீதல்வாட் கையில் போயிருக்கிறது. இவரும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹைகோர்ட்டுடைய சீனியர் லாயர். அதற்கு பின் தீஸ்தா சீதல்வாட் மற்றும் அவருடைய தங்கை கையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. 2 குடும்பமே அந்த வீட்டில் தான் வசித்து வருகிறார்கள். அதாவது இந்த வீட்டை இன்னைக்கு நேற்று வாங்கவில்லை. இந்த வீட்டை 90 வருடத்திற்கு முன் அவருடைய ஐயா, அவருடைய தாத்தா, கிராண்ட்ஃபாதர் வாங்கியிருக்கிறார். அந்த காலத்தில் வாங்கிய அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னைக்கு இவர் தன்னுடைய என்ஜிஓ பணத்தை வைத்து தவறான முறையில் வாங்கியிருக்கிறார் என்று சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, எம்சி சீதல்வாடை பற்றி, அதாவது இவருடைய கிராண்ட்ஃபாதர் மோதிலால் சமன்லால் சீதல்வாடை பற்றி நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய முதல் அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்கிறார் 1950ஆம் ஆண்டிலிருந்து 63ஆம் ஆண்டு. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா கமிஷன் மற்றும் பார் கவுன்சிலுடைய சேர்மனாக இருந்திருக்கிறார். இவரை பற்றி இன்னும் ஒரு சில தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள். கஞ்சன் குப்தா என்கிற இந்த நபர், இவருடைய ட்விட்டர் பக்கத்தை நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பர்சனல் அட்வைசராக இருக்கிறாராம். அவருடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலிருந்து அவர் போட்ட பொய் தகவலை பாருங்கள், பொய் பிரச்சாரத்தை பாருங்கள். Fraud activist and riot relief fund scamster Teesta Setalvad is great-granddaughter of Chamanlal Harilal Setalvad, who was member of infamous Hunter Commission on Jallianwala Bagh massacre. Commission gave clean chit to General Dyer, who ordered in firing on civilians. இவர் பேசிய வார்த்தை, activist Teesta Setalvad, great granddaughter of Chamanlal Harilal Setalvad. இவருடைய பேத்தி தான் இவர்தான் இந்த 1993 கலவரத்தில் அல்ல மற்ற இடங்களில் ஒரு டொனேஷனை வாங்கி, தன்னுடைய என்ஜிஓவில் டொனேஷனை வாங்கி ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை செய்து வருகிறார். இவருடைய தாத்தாவை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹண்டர் கமிஷன் என்கிற ஒரு இதில் மெம்பராக இருந்திருக்கிறார். அந்த கமிஷன் தான் ஜலியான்வாலா பாகில் நடந்த அந்த கொலையின் போது ஜெனரல் டயருக்கு கிளீன் சிட் வழங்கியதா. எந்த அளவில் பொய்யை பரப்பி வருகிறார் என்று பாருங்கள். உண்மையில் நடந்தது என்ன? ஹண்டர் கமிஷன் என்பது என்ன? ஹண்டர் கமிஷன் என்றால் ஜலியான்வாலா பாகில் நடந்த விஷயத்தை பற்றி ஒரு விசாரணை கமிஷன் நடத்தப்பட்டது. அதில் தீஸ்தா சீதல்வாடுடைய கிராண்ட்ஃபாதரை, அதாவது சமன்லால் ஹரிலால் சீதல்வாட் அவர்களை ஒரு மெம்பராக அமைத்திருக்கிறார்கள். இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ரிப்போர்ட்டை வைத்து ஜெனரல் டயருக்கு கோர்ட் மார்ஷல் கிடைத்தது. இவர்கள் தான் தவறு செய்திருக்கிறார்கள், ஆங்கிலேயர்கள் தான் இங்கே தவறு செய்திருக்கிறார்கள். ஜெனரல் டயர் கொடுத்த அந்த ஆர்டருக்கு பின் தான் இத்தனை இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது சமன்லால் ஹரிலால் சீதல்வாட், அட்வொகேட் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட். ஆனால் இவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆங்கிலேயர்களுக்கு கைக்கூலியாக வேலை பார்த்த நபர்கள், ஆங்கிலேயர் வீட்டிலிருந்து பணத்தை சம்பாதித்து இந்த அளவில் வீட்டை கட்டியிருக்கக்கூடிய நபர்கள், அப்படி என்று இவர்களை சித்தரித்து வருகிறார்கள். யார் ஒரு திருட்டை செய்கிறார்களோ அதே முறையில் தான் ஒட்டுமொத்த உலகத்தை பார்ப்பார்கள் என்பதை இந்த கதை வெளிப்படையாக எடுத்து காட்டிவிட்டது. ஆங்கிலேயர்களுடைய கைக்கூலியாக யார் இருந்தார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். தீஸ்தா சீதல்வாட் மற்றும் குஜராத் ரைட் இந்த வழக்கிற்கான ஒட்டுமொத்த உண்மை நீங்கள் பாருங்கள். காங்கிரஸ் தலைவர் மறைந்த எஹசான் ஜாஃப்ரி அவர்களுடைய மனைவி ஜாகிரா ஜாஃப்ரி ஒரு பெட்டிஷனை ஃபைல் செய்தார். இந்த பெட்டிஷன் என்னவென்றால், மோடி அவர்களுக்கு நீங்கள் எப்படி கிளீன் சிட் கொடுத்தீர்கள், எத்தனையோ வழக்கு விசாரணையும் போது எத்தனையோ ப்ரூஃப்ஸ்கள் வந்த போது அனைத்து நபர்களுமே மோடி மற்றும் அமித்ஷா தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் என்று தெரிந்த பின் கூட எதற்காக நீங்கள் இவர்களுக்கு கிளீன் சிட்டை கொடுத்திருக்கிறீர்கள்? இதே இடத்தில் குல்பர்க் என்கிற ஒரு சொசைட்டி இருக்கிறது அகமதாபாத்தில். இந்த இடத்தில் தான் எஹசான் ஜாஃப்ரி தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்த பில்டிங்கில் தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த ரைட்ஸும் போது. இந்த தாக்குதலும் போது எஹசான் ஜாஃப்ரி மற்றும் 69 மற்ற நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையும் போது ஜக்கியா ஜாஃப்ரி நேரடியாக அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நரேந்திர மோடி தான் இதற்கான காரணம், அவர் மீது வழக்கு போடப்பட வேண்டும். நரேந்திர மோடி மற்றும்
63 மற்ற பிஜேபி தலைவர்கள் மீது இந்த வழக்கு போடப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை ரிஜெக்ட் செய்யப்பட்டது. இதற்கு பின் இதே கோரிக்கையை நரேந்திர மோடி மீது வழக்கு போடப்பட வேண்டும், அமித்ஷா மீது வழக்கு போடப்பட வேண்டும் என்று கூறி இந்த விஷயம் குஜராத் ஹைகோர்ட்டிற்கு போயிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு விசாரித்த குஜராத் ஹைகோர்ட் இதையும் ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். இதற்கு பின் சிட்டிசன்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், இந்த அமைப்பு தான், இந்த என்ஜிஓ தான் தீஸ்தா சீதல்வாடுடைய அமைப்பாக இருக்கிறது. இவரும் ஒரு பெட்டிஷனராக இருந்திருக்கிறார். இவர் மற்றும் ஜக்கியா ஜாஃப்ரி 2 பேருமே இணைந்து இன்னொரு ரெவ்யூ பெட்டிஷனை போட்டிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில். 2009ஆம் ஆண்டு முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட் ஒரு எஸ்ஐடியை அமைத்திருக்கிறது. இந்த எஸ்ஐடி நரேந்திர மோடி அவர்களையும் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 2012ஆம் ஆண்டு எஸ்ஐடி தன்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் செய்திருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டில் அவர்கள் கூறிய வார்த்தை, நரேந்திர மோடிக்கு எதிராகவோ அல்ல இவர்கள் கூறி வரும் அந்த 63 நபர்களுக்கு எதிராகவோ எந்த விதமான ப்ரூஃபும் கிடைக்காத பட்சத்தில் இந்த வழக்கை நாங்கள் இதற்கு மேல் விசாரிக்க முடியாது, ஆகையால் நாங்கள் இவர்களுக்கு கிளீன் சிட் கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மீடியா இந்த விஷயத்தை தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக எடுத்து காட்டி வருகிறது. முக்கியமாக கோதி மீடியா எதை நாங்கள் இத்தனை வருஷமாக எடுத்துக்காட்ட வந்தோமோ அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் கூறிவிட்டது. எந்த விதத்தில் மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய மகான் லீடர் என்று நீங்கள் பாருங்கள் என்று அவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கேஸ் போன வருடம் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்டது. ஜக்கியா ஜாஃப்ரி மற்றும் தீஸ்தா சீதல்வாட் 2 பேருமே இன்னொரு ரெவ்யூ பெட்டிஷனை போட்டிருக்கிறார்கள். இந்த ரெவ்யூ பெட்டிஷனை விசாரித்த போதுதான் ஜூன் 24ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தை ஜக்கியா ஜாஃப்ரி நேரடியாக செய்யவில்லை, தீஸ்தா கூறியபடிதான் அவர் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாரோ அவரை கேட்டுதான் இந்த வழக்குகளை போட்டு வந்திருக்கிறார். ஆகையால் ஜக்கியா ஜாஃப்ரி அல்ல தீஸ்தா சீதல்வாட் போன்ற நபர்கள் மீது ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் எந்த ஆக்ஷன், என்ன வழக்கு என்று கூறவில்லை, ஒரு திட்டி அனுப்பியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் வெளிவந்த உடனேயே 25ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் தீஸ்தா சீதல்வாட் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை கெடுப்பதற்காக இந்த வழக்குகளை போட்டு வந்திருக்கிறார், எஸ்ஐடி ரிப்போர்ட்டை நீங்கள் நம்ப மாட்டீர்களா, சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்டை நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்கிற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். அதே நாள் 25ஆம் தேதி அகமதாபாத்தில் தீஸ்தா சீதல்வாடுக்கு எதிராக கிரைம் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆரை போடுகிறார். அதற்கு ஒரு சில மணி நேரத்திலேயே ஏடிஎஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் மும்பையில் இருக்கக்கூடிய தீஸ்தா சீதல்வாடுடைய வீட்டிற்கு போய் அவரை கைது செய்து விடுகிறார்கள். ஒரு தீவிரவாதியை பிடிக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு எந்த விதமான ஆப்ஜெக்ஷனும் காட்டாமல் எங்கே இருக்கிறார் என்று அனைத்து அடையாளமே இருக்கக்கூடிய ஒரு நபரை, ஒரு பெண்மணியை கைது செய்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கோர்ட் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் தீஸ்தா சீதல்வாடை 2 ஜூலை வரை கஸ்டடியில் வைப்பதற்கான ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது. இந்த இடத்தில் பல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னெல்லாம் இந்த இடத்தில் மிஸ் ஆகியிருக்கிறது என்று. தீஸ்தா சீதல்வாடும் இன்னொரு வழக்கை போட்டிருக்கிறார்கள், அதாவது ஏடிஎஸ் மீது, குஜராத் போலீஸ் மீது. இவர்கள் எந்த விதமான முன் இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல், எனக்கு எந்த விதமான நோட்டீஸ்க்குமே வழங்காமல் நேரடியாக அத்துமீறி இருக்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்குள் புகுந்திருக்கிறார்கள். நான் கேட்டபோது எனக்கு எந்த விதமான விளக்கையும் கொடுக்காமல், நான் கேட்டபோது என் கையில் எந்த விதமான எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்காமல் என்னை கைது செய்திருக்கிறார்கள். சாண்டா குரூஸ் போலீஸ் ஸ்டேஷன், மும்பையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டர்ன்ட் த கான்ஸ்டியூஷன் ஆன் இட்ஸ் ஹெட் பை டார்கெட்டிங் an individual for claiming rights. This goes against all our court was congratulated for globally in the last 5 decades. However, imperfect the system sadly. கருணா நந்தி இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறார். அதாவது சுப்ரீம் கோர்ட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை
ஒரு தனிநபர் கேட்டபோது அவருக்கு அந்த உரிமையை வழங்காமல் அவரையே ஒரு குற்றவாளி போன்று சித்தரித்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வழியாக வந்த இந்த வேர்டிக்ட் இந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு, இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டருக்கு, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கிறது. ஒரு மிகவும் கஷ்டமான நாள். இந்த அளவில் கடுமையான விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜூன் 25, 1975ஆம் ஆண்டு என்ன நடந்ததோ, அதாவது இந்திரா காந்தி காலகட்டத்தில் எந்த விதமான எமர்ஜென்சி போடப்பட்டதோ அதே முறையில் ஜூன் 25ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு இந்த எமர்ஜென்சி வந்திருக்கிறது. ஒரு பக்கம் தீஸ்தா சீதல்வாடை அவருடைய வீட்டிலிருந்து தரதரவென்று இழுத்து மும்பை போலீஸிடம் காட்டி அங்கே இருக்கக்கூடிய குஜராத் போலீஸ் அவரை குஜராத்திற்கு கூட்டி சென்றிருக்கிறது. அதே நாள் இந்த வழக்கை விசாரித்த ஃபார்மர் குஜராத் போலீஸ் ஆஃபீஸர் RB ஸ்ரீகுமாரை அகமதாபாத்தில் கைது செய்திருக்கிறார்கள். 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தியால் போடப்பட்ட எமர்ஜென்சி பின்வாசல் வழியாக மீண்டும் ஒரு முறை போடப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் அரசாங்கத்துடைய பொய்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய நபர்கள் மீது வழக்குகளை போடுங்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜூன் 9ஆம் தேதி அட்வொகேட் ஜாஃபரி வழியாக இந்த வழக்கு போடப்பட்டது. 24ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் 24 ஜூன் அன்று சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை ரிஜெக்ட் செய்துவிட்டது. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் SIT-உடைய இந்த ரிப்போர்ட்டிலும் பல கேள்விகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த SIT கொடுத்த ரிப்போர்ட்டே போலியானது, தவறானது. மோடி அவர்களை, அமித்ஷா அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த SIT ரிப்போர்ட் சித்தரிக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மிஸ்டர் ராகவன் தலைமையில், அதாவது அவர்தான் இந்த SITக்கு சேர்மனாக இருந்திருக்கிறார், அவர் தலைமையில் இந்த ரிப்போர்ட் வெளிவந்தது. அதாவது மோடி அவர்கள் மீதோ அமித்ஷா அவர்கள் மீதோ இல்லை மீதம் இருக்கக்கூடிய 63 நபர்கள் மீதோ எந்த விதமான எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் இவரை நாங்கள் க்ளீன் ஷீட் கொடுத்து விடுகிறோம். ஆனால் இந்த SIT ரிப்போர்ட் வெளிவந்த கொஞ்ச நாட்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு அரசாங்கம் அவரை சைப்ரஸோடைய அம்பாசிடராக ஒரு உயர் பதவியை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது அரசாங்கத்திற்கு சாதகமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள்னா உங்களுக்கு இந்த முறையான பரிசுகள் கிடைக்கும் என்று. ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் தலைமையில் ஒரு சிட்டிசன் கமிஷன் போடப்பட்டது. இந்த கமிஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆயிரக்கணக்கான நபர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்தார்கள். இந்த அனைத்து நபர்களுமே எடுத்துக்காட்டிய பல விஷயங்கள் மோடி அவர்களுக்கு, அமித்ஷா அவர்களுக்கு எதிராக இருந்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிஸ் செய்த விஷயம், அதாவது SIT ரிப்போர்ட்டில் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்கள், மிஸ் செய்த விஷயங்கள், கண்ட்ரோல் ரூம், அந்த 3 நாட்கள் கண்ட்ரோல் ரூமில் வந்த கால்கள், அந்த கால்களுக்கான எந்த விதமான ரெக்கார்டையும் இவர்கள் இந்த SITயில் சேர்க்கவில்லை. ஆர்மியை எதற்காக 3 நாட்கள் வரை கூப்பிடாமல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸை வைத்து இந்த கலவரத்தை கண்ட்ரோல் செய்வதற்கான இந்த வேலையை பார்த்தார்கள். எதற்காக ஆர்மி அங்கு அழைக்கப்படவில்லை? இன்னொரு கேள்வி. ராணா அய்யூப் என்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் அங்கே ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் செய்து, ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்து குஜராத் ஃபைல்ஸ் என்கிற ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த புஸ்தகம் உங்களால் முடிந்தால் படித்து பாருங்கள். உங்களுக்கு குஜராத் ரைட்டில் நடந்த பல உண்மையான விஷயங்கள் புரிய வரும். இதே முறையில் ஆஷிஷ் கேதான் என்கிற இன்னொரு பத்திரிகையாளர், இவரும் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் செய்து பல குற்றவாளிகளுடைய வீடியோவை ரெக்கார்ட் செய்திருக்கிறார். இதே போன்ற ஒரு குற்றவாளி பாபு பஜ்ரங்கி, இவரும் இந்த கலவரத்தில் இருந்த நபர். இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மோடி அவர்கள் இந்த ரைட்ஸில் காரணமாக இருந்தார் என்று ஒரு எவிடன்ஸை கொடுத்திருக்கிறார். இது போன்ற பல நபர்களுடைய எவிடன்சஸ்கள் இந்த ரெக்கார்டில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இன்னொரு இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜாக்கியா ஜாஃபரி கோர்ட்டுக்கு போன போது கோர்ட் ஒவ்வொரு முறையும் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரிஜெக்ட் செய்யும் போது இத்தனை எவிடன்ஸ்களை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இத்தனை நபர்கள் பேசி வருகிறார்களே, அப்போ எதற்காக கோர்ட் என்னுடைய பெட்டிஷனை ரெவ்யூ செய்ய முடியவில்லை? எதற்காக இந்த வழக்கை மீண்டும் ஒரு முறை விசாரிப்பதில் அஞ்சி வருகிறது கோர்ட் என்று ஒவ்வொரு முறையும் அவர் கேள்வியை கேட்டு வருகிறார். இதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீஸ்தா சீதல்வாடை பற்றி பேசிய விஷயமும் மிகவும் தவறாக இருக்கிறது. அதாவது டிராயிங் ரூமில் அமர்ந்து கொண்டு ஒரு நபர் கற்பனை செய்து அந்த கற்பனையை வைத்து வழக்கு போடுவது ஒரு மிகவும் தவறான விஷயம் என்று கோர்ட் கூறியிருக்கிறது. அதாவது கோர்ட்டிற்கே யாருமே வரக்கூடாதா? இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை, அதிகாரம் கடைசியில் போவது சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும்தான். சுப்ரீம் கோர்ட்டே
ஆக்டிவிஸ்ட்க்கு எதிராக, இந்த வழக்கை போட்ட நபர்களுக்கு எதிராக இது போன்ற கடுமையான வேர்டிக்டை கொடுக்கும்போது அந்த வேர்டிக்டை வைத்து ஒரு மாநிலத்துடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதையே ஒரு காரணமாக காட்டி அந்த ஆக்டிவிஸ்டை எப்படி கைது செய்திருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இது தீஸ்தா சீதல்வானுடைய விஷயம். இன்னொரு பக்கம் முகமது ஜுபைர், நேற்று இவரை கைது செய்திருக்கிறார்கள். ஒரு 2020ஆம் ஆண்டு போட்ட ஒரு வழக்கில் ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட் எதில் அவருக்கு ரிலீஃப் கொடுத்திருக்கிறதோ, அவரை கைது செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறதோ, அந்த வழக்கிற்கு விசாரணையும் போது கூப்பிட்டு வைத்து அவருடன் அவருடைய அட்வொகேட்ஸ்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு வழக்கில் 2 மணியிலிருந்து தொடங்கி 3 மணி 15 நிமிடம் வரை அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று இன்னொரு ஆஃபீஸர், இன்னொரு டீமிலிருந்து ஒரு ஆஃபீஸர் வந்து, உங்கள் மீது இன்னொரு வழக்கு இருக்கிறது, நீங்கள் ஹிந்து சென்டிமெண்ட்களை கலைத்து விட்டிருக்கிறீர்கள், ஹனுமான் அவரை பற்றி தவறாக பேசியிருக்கிறீர்கள், கொச்சையாக பேசியிருக்கிறீர்கள் என்று அந்த வழக்கை போட்டு மாலை 5:30 மணி அளவில் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவருடைய மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் செய்து 6:45 நிமிடத்திற்கு அரெஸ்ட் என்று காட்டிவிட்டார். எந்த எஃப்ஐஆரும் போடப்படவில்லை. அந்த எஃப்ஐஆருக்கான காப்பி எங்கே இருக்கு என்று தெரியவில்லை. எங்கே முகமது ஜுபைரை வைத்திருக்கிறார் என்று எதுவுமே தெரியவில்லை. எந்த அளவில் இந்த நாட்டு நீதிமன்றங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக யார் கேள்வி கேட்கிறார்களோ, யார் அவர்களுக்கு எதிராக எவிடன்ஸ்களை எடுத்து வைக்கிறார்களோ, அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அனைத்து பொய்யையுமே உடைத்து வருகிறார்களோ, அவர்களை எப்படி அடக்குவது என்கிற நிலையில் இன்னைக்கு வந்துவிட்டார்கள். இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்கிறதா? இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதா? இந்த நாட்டில் லா அண்ட் ஆர்டர் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.